ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்கள் பிஜே. ஸோ இந்த வீடியோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆர்டர் வந்து ஸ்டோர்லேருந்து உங்கள் கைக்கு வரதுக்குள்ள எவ்வளோ ப்ராசஸ்லாம் தாண்டி வரும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ எங்களுக்கு ஆர்டர் எப்படி அசைன் ஆகுது, அது எப்படி இப்போ நாங்கள் ஸ்டோரில் போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அசைன் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் லொக்கேஷன் கேட்கும். நம்ம இப்போ வந்து ஸ்டோர் கிட்ட வந்துடும்னா அப்போ ரீச் லொக்கேஷன் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு எஸ் கொடுத்துடலாம். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வர்றப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா ஸ்டோருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரீச் லொக்கேஷன் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட் பண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வச்சிருவாங்க. அதில் வந்து போயிட்டு கியூஆர் இருக்கும். அதை நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணணும். வாங்க. ஓகே. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஆர்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா யார் கூட உட்காந்து லைன் பேசியிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, குறிப்பிட்ட டைம். அப்புறம் ஆர்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், அக்செப்ட் ஆர்டர்னு வரும். எத்தனை கிலோமீட்டர்னு காட்டுவாங்க. நீங்க வந்து இப்படி ஓகே கொடுத்தலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பேஜ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸா வச்சிருப்பாங்க. அதுல வந்து நீங்க 8ஆம் நம்பர்ல வந்து உங்க ஐட்டம் இருக்கும். எத்தனை பேக்னா ஒரு பேக் இருக்கும். ஒரு பேக் 2 ஐட்டம் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அது எடுக்க போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8ல இருக்க ஒரு பேக் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே வாங்க வெளில போகலாம். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து கியூஆர் நம்பர் கொடுப்பாங்க. அதை நீங்க இது பண்ணி இப்படி ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி அவங்க ஸ்கேன் ஆகலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதே பட்டன் அழுத்தி இங்க நம்பர் 4 நம்பர் கேட்கும், டிஷ் நம்பர். அதில் போய் 7436 இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் லொக்கேஷன் பட்டு ஸோ உங்கள் லொக்கேஷனில் வந்து அப்புறம் டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் லேட் ஆயிடுச்சுன்னா வர்றவரை உங்களுக்கு டிராஃபிக்காக இருக்கும், சரி வேறு ஏதாவது இஷ்யூவாக கூட இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ப்ராசஸ். நீங்கள் ஸ்டோர்லேருந்து பிக்கப் பண்ணி கஸ்டமர் லொகேஷன் வந்து டெலிவரி பண்ற ப்ராசஸ் இவ்வளவுதான். ஸோ இன்னொரு கஸ்டமர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில மார்னிங் டைம் ஈவினிங் டைம் தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொஞ்சம் ஃப்ளோ நல்லா வர டைம். அந்த மாதிரி டைம்ல வந்து நாங்க கஸ்டமர் லொகேஷனுக்கு வர்றப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா மார்னிங் டைம் வந்து ஆர்டர் போட்டு நிறைய பேர் தூங்கிடுறாங்க. நாங்களும் அங்கே ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஒரு சமயம் எங்கள் நெட்ஒர்க் இஷ்யூனால எங்க சைடு வந்து உங்களுக்கு வந்து கால் வந்து நிறைய வரும். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் ரீச் ஆகும். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் கொஞ்சம் கையில வச்சுட்டே இருங்க. ஏன்னா நாங்க ரீச் லொகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கஸ்டமர் அதாவது ஆர்டர் வந்து கஸ்டமர் லொகேஷன் ரீச்னு நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணீங்க ரெகுலராக ஆர்டர் பண்ணுறவங்க இருக்கீங்க இன்ஸ்டாமார்ட்டில், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக பண்ணுறவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்டர் அட்ரஸும் சரி லொகேஷன் கரண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணுவீங்க. ஒரு 4-5 வாட்டி ஆர்டர் பண்ணுறப்போ அடுத்த வாட்டி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லொகேஷன் மாறி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணுறப்பையும் உங்கள் லொகேஷனும் சரி அட்ரஸும் சரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் மேலே மாறுறப்போ டக்குன்னு உங்களுக்கு லொகேஷன் அட்ரஸ் வந்து உங்களுக்கு அதே தான் இருக்கும். ஆனால் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாறும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக் ஆக ஸோ உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், எங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறப்போ லொகேஷன் பேக் சைடு அப்புறம் வேறு ஏதாவது லொகேஷன் மாறும். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்போ வீட்டுக்குள்ளேருந்து எப்பயுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணாதீங்க, வெளியில் வந்துடுங்க. வாசலில் வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கரெக்ட் லொகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அந்த மிஸ்டேக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிலே ஆகுது, எதனால் டிலே ஆகுது, லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்கில் காட்டுது, இல்லை லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பாக இருக்குது, ஏன் நிற்கிறீங்க சொல்லி கால் பண்ணி கேட்குறீங்க. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கள் ஆப்பில் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் ஆர்டர் பிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம். மூவிங்கில் இருந்தாலுமே லொகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் காட்டாது, மூவிங்கில் காட்டாது, அப்படியே ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். அப்புறம் எனக்கு என் கஸ்டமர் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க என்கிட்ட, ப்ரோ இப்போ தான் ப்ரோ இன்னும் 1/2 hour ஆகும், 5 minutes ஆகும், 10 minutes ஆகும் போட்டுருக்கு, என்ன நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதான் மிஸ்டேக்கு. என்னன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா அந்த மேப் வந்து உங்களுக்கு மூவிங் கரெக்டாக காட்டாது. அது ஒன்று தான் மிஸ்டேக்கு. ஸோ இப்போ கஸ்டமர் சைடு வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம டெலிவரி பாய்ஸ் நம்மளே கேட்கலாம் வாங்க. ஆனால் ஒரே நிமிஷம் வாங்க வாங்க வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்டர் கொடுக்க போகிறீங்களா, ஆர்டர் கொடுக்க போகிற கஸ்டமர் சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்லாம் இதுவாகுது?
கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா விசாரது இல்லை, கம்பெனி இஷ்யூ மட்டும்தான். மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். இப்போது மற்ற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் லொக்கேஷன் கரெக்டாக இருக்குன்னா, நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கியில் பொறுத்த ஃபுட்டு கரெக்டாக இருக்குன்றாங்க. இன்ஸ்டாமார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டு ஒன்று வீட்டுக்கு பேக் சைடு இல்லைனா ஃப்ரண்ட்டில் சில கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க லேண்ட்மார்க் இதுதான் இங்கே வாங்கன்னு. சில கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாங்க நம்மளை. அதுதான் நம்மளை ஒருத்தையும் ரொம்ப வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. இது எல்லா கஸ்டமர்ஸோடையும் சொல்ல முடியாது. மீதி கஸ்டமர்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக சொல்கிறாங்க லொக்கேஷன் இங்கே இருக்குன்னு. ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் ரொம்ப ரூடாக நடந்துக்குவாங்க. ஆமாம். மற்றபடி இந்த ஆர்டர் போட்டுட்டு இந்த கால் பண்ணி இது பண்ணுறாங்கண்ணா. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் இருக்கப்போ அவங்க ஸ்பேமில் இருக்காங்க. அந்த ஸ்பேம் ஆட்டோமேட்டிக்கலாக போயிடுது. அவங்க ஸ்பேம் கால்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கனால இப்போ நம்ம போடுற கால் வந்துட்டு அவங்களுக்கு எடுக்கிறதில்ல. இதே நம்ம அவங்க செட்டிங்ஸில் போய் ஸ்பேம் கால் ஆஃப் பண்ணி வச்சாங்கன்னா நம்ம போடுற கால் அவங்களுக்கு ரிங் அடிக்கும், எடுத்து ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம மேபி நாங்கள் போயிட்டு நம்ம ஸ்பேம் கால் அவங்க எடுக்காம விட்டுறாங்க. இப்போ நம்ம என்னன்னா ஒரு 10 நிமிஷம் கால் மாதிரி வெயிட் பண்ணி நம்ம ஹெல்ப் லைனில் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கஸ்டமர் அங்கே அவனுங்க இப்போ நம்மள்ட்ட மேக்ஸிமம் வந்துட்டு பர்சனல் நம்பர் தர மாட்டாங்க கம்பெனிலேருந்து, நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் நம்பர் தான் வரும். அப்படிங்கும்போது இன்டர்காம் நம்பரில் நம்ம கூப்பிடும்போது அவங்க கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ஜங்க் கால்ஸ்னு எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அதே கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பர்சனல் நம்பர்லேருந்து கூப்பிடும்போது உடனே நம்ம ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இதே மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் உங்கள் லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறப்ப வந்து உங்கள் பர்சனல் நம்பருக்கு வந்து எங்களுக்கு உங்கள் பர்சனல் நம்பர் எங்களுக்கு வராது, கால் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறப்போ கஸ்டமருடைய கேருக்கு போயிட்டு தான் அங்கே கால் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன காட்டுனா ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இருக்கும், ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் கால்னு காட்டும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அது இல்லாமல் அப்புறம் நான் வந்து நீங்கள் கால் அட்டன் பண்ணி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணி கஸ்டமர் கேர் கால் பண்ணி ஸோ அங்கே வந்து சப்போர்ட் டீம்லேருந்து மூலிமா பேசி தான் உங்களுக்கு வந்து திருப்பி கால் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hourன்றது டைம் சரியாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் வர கால்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வந்து அப்டேட் இருந்தாலும் சரி லொக்கேஷன் நீங்கள் போகிறப்போ லொக்கேஷன் வந்து உங்களுக்கு மாறி மாறி காட்டும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆர்டர் வந்து போடுறப்போ ஸோ உங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுவீங்களா, அதுக்குள்ளே வந்து கரெக்டாக லேண்ட்மார்க்கு சேர்த்து இந்த லொக்கேஷனில் இங்கே இருக்குன்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஆர்டர் டெலிவரி வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லை ப்ரோ எங்களுக்கு வந்து ஸ்கேம் கால் மாதிரி வருது, நாங்கள் ஸ்கேம் கால் நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் நீங்கள் போடுறப்பே அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கால் உங்களுக்கு வந்து நாங்கள் எடுக்க முடியல ஸோ உங்களுக்கு வரலன்னா கூட நாங்கள் இந்த உங்கள் ஃபர்ஸ்ட் நம்பர் மூலயமா அவங்க கால் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஸோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிளையும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி யாராச்சும் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் அதிகமாக பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. பை.